அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன், தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் 116வது வசனம் முதல் 122வது வசனம் வரை தொடர்ந்து தஃப்சீர் பார்க்கலாம். இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா இறைவனுக்கு குழந்தைகளா, ஐயமும் தெளிவும், இறை தூதர்களின் பணி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். விவரமாக பொறுமையாக முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 2வது சூராவின் 116வது வசனத்தில் அல்லாஹ் தனக்கு சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவனோ மிக பரிசுத்தமானவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியனவே. இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனவே தவிர சந்ததியாக ஆகக்கூடிய தகுதியில் எந்த ஒன்றுமே இல்லை. 2வது சூராவின் 117வது வசனத்தில் அவனே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றியே படைத்தவன். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை ஆகுக என்று கூறிய மாத்திரத்தில் உடனே அது ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். இது பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தனி முதல்வன், அல்லாஹுக்கு இணை துணை இல்லை, மனைவி மக்கள் இல்லை. 6வது சூராவின் 101வது வசனத்தில் முன்மாதிரியின்றியே வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். அவனுக்கு எவ்வாறு சந்ததி ஏற்படும்? அவனுக்கு மனைவி கிடையாதே. அனைத்தையும் அவனே படைத்திருக்கின்றான். மேலும் அவன் அனைத்தையும் நன்கறிந்தவன். 72வது சூராவின் 3வது வசனத்தில் நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய மகத்துவம் மிக மேலானது. அவன் எவரையும் தன் மனைவியாகவோ குழந்தையாகவோ எடுத்து கொள்ளவில்லை. இவ்வாறு கூறியிருக்கின்றான் என்பது இது இஸ்லாத்தினுடைய தெளிவான அடிப்படை கொள்கையாகும். ஆனால் யூதர்கள் இறை தூதர்கள் உசைர் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்கள். கிறிஸ்தவர்களுடைய இறை தூதர்கள் ஈசா நபி அவர்களை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். அன்றைய அரபு காஃபிர்கள் மலக்குமார்களை, வானவர்களை அல்லாஹுடைய பெண்மக்கள் என்று கூறி வந்தார்கள். இவர்கள் அனைவரையும் மறுமொழியாக இந்த வசனம் அமைந்துள்ளது. ஏக இறைவனான அல்லாஹுக்கு குழந்தைகள் கிடையாது. மனைவி மக்கள் தேவையை விட்டு அவன் தூயவன். அல்லாஹுக்கு சந்ததிகள் உள்ளனர் என்னும் கூற்று அல்லாஹுவின் மீது சுமத்தப்பட்ட இட்டுக்கட்டுகளில் ஒன்றாகும். இந்த அபாண்டத்தை கேட்டு வானங்கள் கிழிந்து போகவும், பூமி பிளந்து விடவும், மலைகள் இடிந்து சரிந்து விடவும் நெருங்கிவிட்டன. இவ்வாறு அல்லாஹு தாலா 19வது சூராவின் 90வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இறைவனுக்கு குழந்தைகளா, அல்லாஹுக்கு சந்ததிகள் இருக்கின்றார்கள் என்ற கூற்று அறிவும் நிராகரிக்கிறது. ஏனெனில் அல்லாஹுக்கு ஒருவர் மகனாகவோ அல்லது மகளாகவோ இருக்க வேண்டுமென்றால் அவர் எல்லா வகையிலும் அல்லாஹுக்கு நிகரானவராக இருக்க வேண்டி வரும். அனைத்து உலகத்தையும் ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் மிகுந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. இந்த நிலையில் அல்லாஹுக்கு நிகரான சந்ததியினர் அவனுக்கு உண்டு என்ற வாதம் முற்றிலும் பொய்யாகும் என்பது தெளிவு.
தவிரவும் ஒருவருக்கு குழந்தையின் தேவை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கும். தன் பெயர் சொல்ல ஒரு வாரிசு வேண்டும் என அவர் ஆசைப்படுவதும், எதிரிகளிடமிருந்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆள்பலம் வேண்டும் என்று கருதுவதும், முதுமை பருவத்தில் இயலாமையில் அமிழ்ந்து கிடக்கும் பொழுது தனக்கு உதவுவதற்கு மக்கள் தேவை என அவர் எதிர்பார்ப்பதும் அவற்றில் அடங்கும். இந்த காரணங்களில் ஒன்று கூட அல்லாஹுக்கு சற்றும் பொருந்தாது. காரணம், அவன் எந்த தேவையும் அற்றவன். எனவே அல்லாஹுக்கு குழந்தைகள் கிடையாது. அவனுக்கு தனக்கு சந்ததி கிடையாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அல்லாஹ்வே இங்கு 4 சான்றுகளை எடுத்து காட்டுகின்றான். முதலாவதாக, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹுக்கே உரியன. அவனுக்கு சகல அதிகாரமும் உண்டு. இத்தகையவனுக்கு குழந்தை எதற்கு? இரண்டாவதாக, அனைத்து பொருட்களும் அல்லாஹுக்கே அடிபடுகின்றன. அவனது கட்டுப்பாட்டை மீறி ஒன்றும் இயங்குவதில்லை, இயங்க முடியாது. இந்த நிலையில் அவனுக்கு சந்ததி எதற்கு? மூன்றாவது, வானங்கள் மற்றும் பூமி அனைத்தையும் முன்மாதிரி எதுவுமே இன்றி படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹுடைய மக்கள் என்று கூறப்பட்டிருப்பவர்களும் அவனது படைப்புகள்தான். அவன் தன்னுடைய பல கோடி படைப்புகளில் சிலரை குழந்தைகளாக்கி கொள்ள வேண்டிய தேவை என்ன? 4. அல்லாஹ் எதை படைக்க நாடினாலும் குன் ஆகுக என்னும் ஒரே சொல்லில் படைத்து விடுவான். அதனை படைப்பதற்கு யாருடைய உதவியும் எந்த கருவியின் துணையும் அவனுக்கு தேவை இல்லை. இத்தகையவன் தனக்கு ஒருவரை மகனாக்கி கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன? நூல் மாரிஃபுல் குர்ஆன். ஐயமும் தெளிவும். அல்லாஹ் குன் ஆகுக என்றாலே படைப்புகள் உருவாகிவிடும் என்றால் வானவர்கள் சில துறைகளுக்கு பொறுப்பாளிகளாக நியமிக்கப்பட்டிருப்பது ஏன் என இறை தூதர்களிடம் வஹி வேதவாக்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு வானவர் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களிடமும், உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பு வானவர் இஸ்ராயில்-இடமும், உலக அழிவின் பொழுது சூர் எக்காலம் ஊதக்கூடிய பொறுப்பு வானவர் இஸ்ராஃபீலிடமும், மனிதர்களுடைய செயல்களை பதிவு செய்கின்ற பொறுப்பு பல வானவர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டிருப்பது ஏன்? உலக நடப்புகளுக்கேற்ப இறைவன் இந்த நியமனங்களை செய்திருக்கின்றான் என்பதே இதற்கு விடையாகும். காரண காரியங்களோடு பிணைக்கப்பட்டுள்ள உலக அமைப்பில் ஒவ்வொரு காரியமும் படிப்படியாகவே நிகழ்ந்து வருகின்றன. இதுவே உலக அமைப்புக்கு பொருத்தமானதாகவும் ஏற்றமானதும் ஆகும். எனவே மலக்கு வானவர்களை கொண்டு இந்த பணிகள் நிறைவேற்றப்படுகின்றன. அல்லாஹ் நினைத்தால் வானவர்களின்றி ஒரு வினாடியில் எதனையும் செய்து முடித்து விடுவான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களில் திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றான். 2வது சூராவின் 118வது வசனத்தில் மேலும் கல்வியறிவு இல்லாதவர்கள் அல்லாஹ் நம்முடன் நேராக பேச வேண்டாமா அல்லது எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வர வேண்டாமா என்று கேட்கின்றார்கள். இவர்கள் கேட்டது போல இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் மூசாவிடம் கேட்டார்கள். உங்களுடைய உள்ளங்களை இவர்களுடைய உள்ளங்கள் ஒத்தி இருக்கின்றேன். உண்மையை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை நிச்சயமாக நாம் தெளிவாக்கி வைக்கின்றோம். இன்னும் 119வது வசனத்தில், நபியே, நன்மை செய்பவர்களுக்கு இந்த வேதத்தின் மூலம் நீர் நல்ல செய்தி கூறுபவர்களாகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் மட்டுமே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் உமது சொல்லை நிராகரித்து நரகம் சென்றால் அந்த நரகவாசிகளை பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர்கள். சுஹான்அல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கா காபிர்கள் நிராகரிப்பவர்கள் ஒரு விசித்திரமான கோரிக்கையை முன்வைத்தார்கள். இறை தூதர் மூசாவிடம் அவர் தன் சகாக்களிடமும் இறைவன் பேசினான் என்று நீர் கூறுகிறீர்கள், அதை போல எங்களிடமும் அல்லாஹ் ஏன் பேசக்கூடாது? அல்லது நீர் நபி என்பதை நிரூபிக்கும் வகையில் நீர் பெரிய அற்புதத்தையாவது நீர் ஏன் செய்து காட்டக்கூடாது? இந்த இரண்டில் ஒன்று நடந்தால் நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியினை இங்கே அல்லாஹ் கூறிவிட்டு, இது ஒன்றும் புதிய கோரிக்கை அல்ல. இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூக மக்கள் தங்களுடைய நபிமார்களிடம் இதையே போலவேதான் கோரினார்கள் என்று எடுத்து காட்டுகின்றான். இப்படி உண்மையை உணராமல் வீண் விதண்டாவாதம் புரிவதில் இவர்கள் அனைவரின் மனப்பாங்கும் ஒரே விதமாகவே அமைந்துள்ளது என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறான். முந்தைய சமூகத்தார் இவ்வாறு மக்கள் நபிமார்களிடம் கூறினார்கள் என்பதை பைபிள் உறுதி செய்கிறது. பரிசேயரும் சசுதேரரும்
சேயரும் என்று அவர்களை சோதிக்கும்படி அவர்களிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 16:1. பிலிப் அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவே, எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று கூறினார் என இன்னொரு இடத்தில் பைபிளில் வருகிறது. யோவான் 14:8. ஆனால் சிந்தித்து நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவான சான்றுகள் பலவற்றை நாம் விளக்கி காட்டிவிட்டோம் என அல்லாஹ் கூறுகிறான். எழுதவோ வாசிக்கவோ தெரியாத அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற திருக்குர்ஆன் மாபெரும் சான்றாக திகழ்கின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த திருவேதத்தில் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து அறபோதனைகளும் வழிகாட்டுதல்களும் நிறைந்துள்ளன. சீர்தூக்கி பார்த்து சிந்தனை செய்து திருந்தக்கூடிய நல்லிதயங்களுக்கு இது ஒன்றே போதுமானதாகும். இவர்கள் விரும்புவது போல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாலும் அவற்றை கண்ட பின்னரும் ஏதாவது ஒரு குறையை கூறி மீண்டும் மறுத்து விடுவார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும். ஆகவே இவர்களில் விருப்பப்படி பெரும் அற்புதங்களை காட்டுவதில் பலன் எதுவும் இல்லை. வீண் பிடிவாதத்திற்கு மருந்து ஏது? எனவேதான் அவர்களுக்கு சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிடுவீராக. அவர்கள் திருந்தவில்லையானால் அவர்கள் ஏன் நரகவாசிகள் ஆயினார்கள் என உம்மிடம் நாம் விசாரிக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா 119வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இறை தூதர்களுடைய பணி. இறை தூதர்களுடைய பணி என்ன? நபிமார்கள் மக்களுக்கு இறைநெறிகளை எடுத்துரைப்பார்கள். அவற்றை செயல்படுத்தி காட்டி இதிலேதான் வெற்றி உண்டு, மாறான வழிகளில் தோல்வியே ஏற்படும் என மக்களுக்கு அவர்கள் அறிவுறுத்துவார்கள். இறை வழியை பின்பற்றுபவர்கள் ஈருலகிலும் நட்பேறு அடைவார்கள் என்ற நற்செய்தியை கூறுவோராகவும், பஷீர், இறை வழியில் மறுப்பவர்கள் மறு உலகத்தில் நரக வேதனைக்கும் இந்த உலகத்தில் பிற்போக்கான நிலைக்கும் ஆளாவார்கள் என்ற எச்சரிக்கையை விடுப்பவர்களாகவும் நதீர் நபிமார்கள் இருந்தார்கள். இதர நபிமார்களைப் போன்றே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நதீராகவும் பசீராகவும் விளங்கினார்கள். மக்கள் நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்பதில் பேராவல் கொண்டவர்களாகவும் தவறான பாதையை மேற்கொள்ளக்கூடியவர்களை நினைத்து பெரிதும் கவலை கொண்டவர்களாகவும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். 9வது சூராவின் 128வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, தூதர் ஒருவர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கின்றார். அவர் உங்களில் உள்ளவர்தான். உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக வருத்தமாகவே இருக்கும். அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்புடையவர். உங்கள் நன்மையை பெரிதும் விரும்புபவர்களாகவும் நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது மிகவும் இரக்கம் கருணையும் உடையவராகவும் அன்புடையவராகவும் இருக்கின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், 18வது சூராவின் 6வது வசனத்தில், நபியே, இந்த வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீர் துக்கித்து அவர்களின் அடிச்சுவடுகள் மீது உமது உயிரை அழித்துக் கொள்வீரோ? ஆகவே அதற்காக நீர் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு இடத்தில் 3வது சூராவின் 20வது வசனத்தில், நபியே, இதற்கு பின்னும் அவர்கள் உம்மோடு தர்கித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் தலை சாய்த்து விட்டோம் என்று கூறி வேதமளிக்கப்பட்டவர்களையும் சிலையை வணங்கும் பாமரர்களையும் நோக்கி, நீங்களும் அவ்வாறே அல்லாஹுக்கு தலை சாய்க்கின்றீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறே அவர்களும் தலை சாய்த்தால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்காக நீர் கவலைப்படாதீர்கள். நம் தூதை அவர்களுக்கு தெரிவிப்பதுதான் உம்மீது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகின்றான். நற்செய்திகளை கூறுவதும் எச்சரிக்கை செய்வதும் மீது கடமையாகும். இவற்றை நீர் சீராக செய்துவிட்டால் போதும். நரகவாசிகள் நரகத்திற்கு செல்வதை பற்றி உம்மிடம் நாம் விசாரிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கின்றான். 2வது சூராவின் 120வது வசனத்தில், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை குறித்து அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் நேர்வழி ஆகிய இஸ்லாம் தான் நேரான வழி, அதையே பின்பற்றுவேன் என்று கூறிவிடுவீராக. மேலும் உமது மெய்யான ஞானம் வந்த பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உம்மை காப்பவனும் இல்லை, உமக்கு உதவி செய்பவனும் இல்லை.
121வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர்கள் நாம் கொடுத்த தௌராத் வேதத்தை அதன் முறைப்படி அறிந்து ஓதுகின்றார்களோ அவர்கள் குர்ஆனாகிய இதையும் அவசியம் நம்பிக்கை கொள்வார்கள். ஆகவே அவர்களில் எவரேனும் இதை நிராகரித்தால் அவர்கள் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் வசித்த யூதர்களிடம் அனுசரணையான போக்கையே மேற்கொண்டு வந்தார்கள். அவர்களை திருத்த வேண்டும் என்பதில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். வேதக்காரர்களான யூதர்கள் திருந்தி இஸ்லாத்தில் இணைந்துவிட்டால் அது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதே இதற்கு காரணமாகும். ஆனால் என்னதான் யூதர்களிடம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு நடந்து கொண்டும் அவர்கள் திருந்தியபாடில்லை. அவர்கள் தங்களின் பழைய போக்கிலேயே பிடிவாதமாக இருந்து வந்தார்கள். இதற்கு காரணம் அவர்களிடம் குடிக்கொண்டிருந்த பொறாமையும் பழமைவாதமுமே ஆகும். இதனை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகின்றான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றாதவரை உம்மை பற்றி அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ் காட்டிய வழியே நேரான வழியாகும், நீங்கள் அந்த வழிக்கு வந்துவிடுங்கள் என்று நீர் கூறிவிடுவீராக என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லித் தருகின்றான். வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களது வேதங்களில் பல மாற்றங்களை செய்துவிட்டதால் அதை நேர்வழி காட்டும் தகுதியை இழந்துவிட்டன. இந்த நிலையில் வேதக்காரர்களுடைய மார்க்கத்தை முஸ்லிம்கள் பின்பற்ற முடியாது, வேதக்காரர்களும் இஸ்லாத்தை ஏற்கப் போவது இல்லை என்ற கருத்து இங்கே துணிக்கிறது. மேலும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், ஒரு வாதத்திற்காக உமக்கு தெளிவான ஞானம் வந்த பின்னும் வேதக்காரர்களின் விருப்பத்திற்கேற்ப நீர் செயல்படுவதாக வைத்து கொண்டால் அதுபோது அல்லாஹ் அளிக்கும் தண்டனையிலிருந்து உம்மை காப்பவர் ஒருவரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் தன் தூதரை நோக்கி இவ்வாறு கூறுவதிலிருந்து மற்றவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் நோக்கமாகும். நேர்வழி தெளிவாக்கப்பட்ட பின்னரும் கூட ஒருவர் வழிதவறி சென்றால் அதற்கு அவரே பொறுப்பாளியாவார். பொதுவாகவே மனிதர்களுக்கு நல்லறிவு புகட்டி திருந்துபவர்களுக்கு அவகாசம் அளிக்கின்றான் அல்லாஹ். அதற்கு பின்னரும் அவர்கள் திருந்தாத போதுதான் அல்லாஹ் தண்டனை அளிக்கின்றான். 17வது சூராவின் 15வது வசனத்தில், எவன் நேரான வழியில் செல்கின்றானோ அவன் தன் நன்மைக்காகவே நேரான வழியில் செல்கின்றான், எவன் தவறான வழியில் செல்கின்றானோ அவன் தவறான வழியில் சென்று தனக்கே தீங்கிழைத்துக் கொள்கின்றான். ஒருவனுடைய பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். நமது தூதர் ஒருவரை அனுப்பாதவரை நாம் எவரையும் வேதனை செய்வது இல்லை என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அப்போது அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து எந்த காப்பாளனும் உதவி புரிப்பவனும் உமக்கு இல்லை. இங்கே வலியு நசீர் என்ற 2 சொற்கள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இந்த 2 சொற்களையும் இணைந்தே திருக்குர்ஆனில் பல இடங்களில் வந்திருக்கின்றது. வலியு என்பதற்கு காப்பாளன் என்று பொருள். ஒருவருடைய காரியங்கள் பொறுப்பேற்று அவற்றை நிர்வகிப்பவர்களுக்கு அரபுகள் வலியு என்று கூறுவார்கள். நண்பன், நேசன், உறவினன் முதலிய இதற்கு சார்பு பொருள்களாகும். நசீர் என்றால் உதவி செய்பவன் என்று பொருள். வலியு நண்பன், உறவினன் ஆகியவற்றிலிருந்து உதவிகள் கிடைக்கலாம். சில வேளைகளில் நண்பர்களும் உறவினர்களும் இருந்தும் கூட அவர்களால் உதவி அளிக்க முடியாமல் போய் வேறு எவராவது உதவலாம். எனவே வலியு நண்பன் ஆக இருப்பவர் நசீர் உதவியாளர்களாகவும் இருப்பார் என எதிர்பார்க்க முடியாது. இந்த வகையில் இந்த 2 பொருட்களும் வேறுபடுவது தெளிவு. ஆகவே இந்த 2 சொற்களையும் அடுத்தடுத்து குறிப்பிட்டிருப்பது மிக பொருத்தமே ஆகும். நூல் சஹீஹ் சாதா ஸரஹ் பைலாவி. உலக வாழ்க்கையில் நலிந்தவர்கள், அடங்கி ஒடுங்கி பட்டவர்களும் அல்லாஹ்விடம் இவ்வாறு வேண்டுவார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. 4வது சூராவின் 75வது வசனத்தில், பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போர் புரியாதிருக்க நேர்ந்த காரணம் என்ன? அவர்களோ இறைவனை நோக்கி, யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் வசிக்கும் இந்த ஊரிலிருந்து எங்களை வெளியேற்று, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து பாதுகாவலரையும் ஏற்படுத்து, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து உதவி செய்பவர்களையும் ஏற்படுத்து என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாயிருந்தார்கள். ஆக வேதக்காரர்கள் தங்களுடைய போக்கிலே பிடிவாதமாக இருப்பார்கள் என்றாலும் அவர்களில் நல்லவர்கள் இல்லாமல் இல்லை என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. இவர்கள் தங்களுடைய வேதத்தை முறையாக ஓதுகிறார்கள்,
அதாவது இறை வசனங்களின் கருத்துக்களை ஆழ்ந்து நோக்கி அவற்றுடைய தேட்டங்களை நன்குணர்ந்து செயல்படுகிறார்கள். இதனால் இறுதி நபியை பற்றி தங்களது வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்ததை கண்டறிந்து அதனை அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். எனவே இந்த திருக்குர்ஆனையும் இறுதி நபியையும் இவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள் என்று புகழ்ந்து உரைக்கின்றார்கள். நூல் மாஜிதி. நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இந்த வசனம் சுட்டுகின்றது என்று கூறலாம். ஹிஜ்ரி 43 கிபி 663. யூதராக இருந்த இஸ்லாத்தை தழுவிய இப்னு சலாம் அவர்கள் முந்தைய வேதங்களில் சிறந்த பாண்டித்தியம் பெற்றிருந்தார்கள். உண்மையை அறிந்து கொண்ட அன்னார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சிறந்த பக்திமானாகவும் பிரசித்தி பெற்ற நபியாகவும் விளங்கினார்கள். சுஹான்அல்லாஹ். இரண்டாவது சூராவின் 122, 123 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான்: இஸ்ராயேலின் சந்ததிகளே, உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் நிச்சயமாக உங்களை உலக மக்களை அனைவரை விடவும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். 123வது வசனத்தில், இன்னும் ஒரு நாளை பற்றி பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு எந்த பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது. எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது. மேலும் அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இந்த அத்தியாயத்தில் 47 முதல் 48 ஆகிய வசனங்கள் கூறப்பெற்ற பொருட்கள் இந்த வசனத்திலும் நினைவுபடுத்தப்படுகின்றன. இந்த வசனங்களை கூறி இஸ்ராவேலர்களை பற்றி தொடங்கிய அல்லாஹ் இந்த வசனங்களை கொண்டு தொடரை நிறைவு செய்திருப்பது மிகவும் பொருத்தமானதாகும். உலகில் ஏகத்துவ இறை கொள்கையை கொண்டவர்கள் ஆரம்பத்தில் இஸ்ராவேலர்களாக இருந்தார்கள். அன்று இஸ்ராவேலர்கள் வம்சாவளியிலிருந்து தொடர்ந்து நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இவ்வகையில் அனைத்துலக மக்களை விட இஸ்ராவேலர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்தான். அடுத்து தங்கள் வேதத்தில் கூறப்பட்டிருந்த மறுமையை பற்றிய சிந்தனையை யூதர்கள் அடியோடு மறந்துவிட்டார்கள். தற்போது அவர்களிடமுள்ள பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு உலகில் பிரதிபலன் கிடைக்கும் என்ற தகவல்களே காணப்படுகின்றன. இவ்வாறு மறுமையை சுத்தமாக அவர்கள் மறந்ததை கண்டிக்கும் முகமாக அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய இந்த தொடரின் முடிவிலும் தொடக்கத்திலும் முடிவிலும் மறுமையை பற்றி அல்லாஹு தாலா எடுத்து கூறி அதை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு கூறியிருக்கின்றான். விளக்கத்திற்கு 47, 48 ஆகிய வசனங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களுடைய விரியை பார்க்கவும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு வசனங்களில் 47 வசனங்கள் முதல் 123 வசனங்கள் வரை தொடர்ந்து இஸ்ராயேலுடைய வரலாற்றை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் நபி இப்ராஹிம் அவர்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை பொருளோடு நல்லபடியாக ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரிந்தும் ஓதாமலும் குர்ஆன் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் தொழுக தெரிந்தும் தொழுகாமலும் தொழுக தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் தொழுகும்போது உன்னுடைய பயத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகைகளுடைய நல்ல பிரதிபலனை மறுமையில் எங்களுக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் குர்ஆன் ஓதும்போது பிழை ஏற்பட்டு விட்டால் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். குர்ஆனை கவனமாகவும் தீர்த்தமாகவும் சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், கடன் கஷ்டமின்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கயிறெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைத்து மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வாயாக. ஆமீன். நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கேட்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்பிரத்துஹு.